அப்புறம் மேலும் பாத்தீங்கன்னா தனுஷனுடைய விதியன் வந்து 38-2. அது 2ஆம் எண்ல இருக்கிறதுனால படத்தினுடைய இட்லி கடை அப்படின்னு கூட்டி பார்த்தா 18. இந்த 2ஆம் எண் வந்து தண்ணீர் சம்பந்தப்பட்டது, நீர். 18 அப்படின்றது 9 நெருப்பு சம்பந்தப்பட்டது. நீருக்கும் நெருப்புக்கும் எப்படி இருக்குன்றது ஊரறிஞ்ச உலகம் அறிஞ்ச விஷயம். 9ஆம் எண்ல இந்த இட்லி கடை வர்றதுனால கடுமையான சிக்கல்களை நிச்சயமாக இவருக்கு வாரி வழங்கப் போகிறது. இதுல மாற்றமே இல்லை. ஏற்கனவே குபேரா பாத்தீங்கன்னா 18 8 1 8 9 குபேரோட கூட்டு எண் வந்து இப்படி நல்லா இல்ல அப்படின்னு சொல்றத ரொம்ப நாளைக்கு முன்னாலே நம்ம அந்த பதிவை கொடுத்திருந்தோம். அந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய பெயரை தரவில்லை. அதனால கண்டிப்பாக இந்த இட்லி கடை வரும் 1/10/2025 வெளியானால் தனுஷிற்கு இன்னும் பின் இறக்கமான காலகட்டமாக அமைந்துவிடும். இந்த வருஷமே அவருக்கு சுமாரா தான் இருக்கு. அதாவது நியூமராலஜி படி கூட்டுத்தொகையில இது மேலும் பின்னடைவுகளை தரும். இப்ப இட்லி கடையை எப்படி மாத்தலாம்? அது நிறுவனத்துக்கு நானே சொல்லலாம். ஆனாலும் நம்ம நேயர்களுக்காக சொல்றேன். இட்லி கடைன்றத இட்லி குறைஞ்சபட்சம் இட்லி ஷாப் அப்படின்னு மாத்தினா கூட மிகப்பெரிய வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கிறது.